ஹலோ மக்களே, பார்த்திங்கன்னா நைட் டைமில் நாங்கள் என்ன வீடியோ எடுக்கிறோன்னா, எனக்கு என் புருஷன்கிட்ட ஒரு கேள்வி. அதனால தான் என்ன அவன் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்கிறான் நம்ம எப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம ரெடியா? சொல்லித்தொலை. சரி, எனக்கு என்ன கலர் பிடிக்கும்? சரி. ட்ரெஸ்ஸில் எனக்கு எந்த ட்ரெஸ் பிடிக்கும்? அது அப்படிலாம் கேட்கக்கூடாது, நீ கரெக்டாக சொல்லணும். சரி, அம்பர்லாவா? சரி. கீழே ஃபுல்லாக அந்த விஜய் டிவியில் வருவாள், அவள் பேர் என்ன, ஆங்கர் பிரியங்கா, மாதிரி ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போடணும். சரி, ஓகே, ரைட்டு. நெக்ஸ்ட்டு எனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உனக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்? உப்பு கறி, அப்புறம் கிரில்லு. அடி வெளுத்து இவனை நம்பாதீங்க. ஏய், அடிச்சுடா. கரெக்டாக சொல்லு, எனக்கு ஒரு சாப்பாடு தான் சொல்லணும். ஒரு சாப்பாடு சிக்கன் கிரேவி. எப்படி? எந்த சிக்கன் கிரேவி? சிக்கன் கிரேவின்னா எந்த சிக்கன் கிரேவின்னு என்ன சொல்கிறேன்? சிக்கன் கிரேவி தான். சரி, அது கூட சாப்பாடு தான். ஓகேங்க, ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கான். நெக்ஸ்ட்டு, அச்சோ எதை பற்றி கேட்குறது? எனக்கு பேங்கிள்ஸ் போட அதில் என்ன கலர் பிடிக்கும்? என்னது பேங்கிள்ஸ் நான் போட்டேன்னா அதில் எனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எல்லா கலரும் தான் நான் வீட்டில் வச்சுருக்கிறேன். அப்படி எந்த கலர் பிடிக்கும்? அது நான் வச்சுருக்கேன், ஆனால் எனக்கு பிடிச்ச கலர் சொல்லு. பச்சை. நான் இப்போ வந்து அவங்கள்ட்ட பச்சைன்னு சொன்னேன். கோல்டு. அப்படி விளையாடுவேன். இங்கே வாங்க, இந்த குட்டிச்சாத்தன் பெட்ஷீட்டுக்குள்ளே வந்து விளையாண்டுருக்கு. அடிச்சுட்டு வந்துடுமா? கரெக்டாக சொல்லு. அதான் சொல்லிட்டேன். என்ன கலரு தெரியல. சரி, அவனுக்கு அது நிறைய கலர் இருக்குது. எல்லா கலருமே வாங்கி கொடுத்துருக்கேன். தெரியல. கண்ணாடி வளையல் மட்டும் வாங்கி தர மாட்டாங்க. கண்ணாடி வளையல், ஆமாம், ஃபேமஸ், பிடிச்சது. ஓகே, அக்செப்டபிள். சரி, ஓகே. எனக்கு செருப்பு எந்த மாதிரி போட்டால் பிடிக்கும்? பேக் வார், ஹீல்ஸ். வார் வச்ச மாதிரி பின்னாடி கவர் பண்ணுற மாதிரியும் ஹீல்ஸ் செப்பல் மாதிரியும் இருக்கும். அப்படிலாம் ஒன்றும் பிடிக்காது எனக்கு. எப்படி பிடிக்கும்? சொல்லு, அதான கேமு. நீதானே சொல்லணும், எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன். அதனால தான் ஃபுல்லாக வாங்கி வச்சிருக்கிறேன். அதெல்லாம் அது எதுவுமே நான் வாங்கி கொடுத்ததில்ல, நீ எதை வாங்கியிருக்கிறேன். அப்போ எப்படி இருக்கும்? பிடிக்கலன்னு சொன்னால் பிடிக்காததுன்னு சொல்லணும். அதுதான் அதெல்லாம் முடியாது. எனக்கு வார் வச்சு தான் பிடிக்கும், ஆனால் ஃப்ளாட்டாக தான் பிடிக்கும். வாங்கியிருக்கிறது எல்லாம் செப்பலுமே ஹீல்ஸ் வச்ச மாதிரி. அதெல்லாம் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறீங்களா? பெண் புத்தி பின் புத்தின்னு ஒன்று பிடிக்கும் பாருங்க, இன்னொன்று பிடிக்காதுன்னு பாருங்க. சரி, நீ எனக்கு அத்தனை சாரி வாங்கி கொடுத்துருக்கீல, அத்தனை சாரியில் எனக்கு எந்த சாரி ரொம்ப பிடிக்கும்? ஒரு வீரோ நிறைய நீ தான் சாரி வாங்கி கொடுத்துருக்க, அதில் எது எனக்கு ரொம்ப பிடிச்ச புடவை இப்போ வரைக்கும்? எல்லாமே ஓசியில வாங்குறதுதாமா, கை விடுமா. ஓசியாங்கவா? சொல்லு, என்ன புடவை ரொம்ப பிடிக்குமா? நான் ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த புடவை. இப்படிலாம் கேட்கக்கூடாது, கரெக்டாக சொல்லு. ப்ளூ கலர். இந்த ரெட்ல ஒன்றத்தோடு அப்போ அதுதான். ஆமாங்க, எனக்கு ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்த பிங்க் சாரி தான் பிடிக்கும். அது எனக்கு அது 10 வருஷத்துக்கு முன்னாடி 9,000. டேய், அந்த சாரி இல்ல. ஐயோ, தோத்துட்டாங்க. அது இல்ல. அப்புறம் என்ன சாரி? ஓய், அது இல்ல. பச்சை கலர், பிங்க் கலர். அது ஃபர்ஸ்ட் வாங்கி கொடுத்ததா? ஆமா, நம்ம எல்லாம் செட் ஆன பின்னாடி அதுக்கப்புறம் அதெல்லாம் நான் கேட்கல. குடும்பத்துல இன்ட்ரோ ஆன முன்னாடி வாங்கி கொடுத்தது. பர்த்டேக்கு அந்த இங்க பாருங்க, வேற ஏமாத்தா 9,000 ரூபாய் சாரி தான் வாங்கி கொடுத்தேன். போச்சு, இவங்க வீட்டுக்கு தெரிஞ்சு. ஓகே, பரவாயில்ல. சரி, நெக்ஸ்ட் என்னமா? அதுல ஒரு சின்ன ஸ்கிராட்ச் இருந்தனால பாதி ரேட்டு கொடுத்தேன். எப்படி? சரி, நெக்ஸ்ட் கேள்வி வரேன். நான்வெஜ்ல எனக்கு சிக்கன் கறி பிடிக்கும், வெஜ்ல எனக்கு என்ன பிடிக்கும்? வெஜ்லயா காலிஃப்ளவர் சில்லி. அப்புறம் காலிஃப்ளவர் சில்லி. அப்புறம் என்ன? இன்னும் ஒன்று சொல்கிறேன். பல ஐட்டங்கள் இருக்கு, சாப்பிட்ற எல்லா ஐட்டமும் இருக்குது. ஊர்லேருந்து பறக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் சொல்ல முடியும். ஆப்ஷன் இப்போ ஒன்று தானே கொடுத்தாங்க. எனக்கு காளான் பிரியாணியும் காலிஃப்ளவர் சில்லியும் தான் பிடிக்கும். ஓகே, காலிஃப்ளவர் சில்லி. சரி, நான் எங்கே போகணும்னு அதிகமாக ஆசைப்பட்றேன்? எங்கே போகணும்? தண்ணி இருக்கிற இடத்துக்கு. எங்கேயாவது குளிக்கிற இடம் இருந்தால் போதும்.
வருவான் ஆனால் குளிக்க மாட்டான். நான் குளிப்பேங்க, என்ன கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாங்க இவன். கூட்டிகிட்டு போனவளம்லாம் அதிரப்பள்ளி கூட்டிட்டு போனாங்க. அதில் என்ன இருக்குது ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டான். அங்கே தண்ணி இருந்துச்சு, அந்த தண்ணி இருக்க இடம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஐயோ ஒரு பேக்குங்க, எனக்கு எங்கே பிடிக்குமோ அவங்க கூப்பிட்டு போனால் பரவாயில்ல. இதில் வேற ஏதா எல்லாருக்கும் அவுட்டிங் போகிறது பிடிக்குமா? இவளுக்கு ஒன்றுமே பிடிக்காதுங்க. வெளியே போகலான்னு கூப்பிட்டாலும் வரமாட்டா. நானாக தான் கூட்டிகிட்டு போகணும். பிடிச்ச இடத்துக்கு போனால் கண்டிப்பாக வருவேங்க. தனியாக போயிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி கூட்டிகிட்டு போகிறதுக்கு தனியாகவே போயிட்டு வந்துடலாம். கெஞ்சணும் வாங்க 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 வாங்கன்னு. கோவை குற்றாலம் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது. அதுக்கே ஒரு வாட்டி தான் வந்திருக்கு. அதில் குளிக்காமல் வந்திருக்காளுங்க. அப்பா அங்கே குளிக்கிறதுக்கு அலௌட் இல்லைங்க, அதனால இங்கே வாடா இல்ல இங்கே வா இங்கே வா. இது பார்க்குறாங்க செம்ம அமைதியானா இதோட செட். திரும்பு திரும்பு. நாங்கள் நைட்டில் மட்டும்தாங்க இப்படிலாம் பேசி சிரித்து வீடியோ போட முடியும். இது வந்து நான் பார்ட் 1 கன்வெர்ட் பண்ணுறேன். பார்ட் 2 நான் உங்களுக்கு அடுத்த விலாகாக போடுறேங்க. விலாகாக போடுவாங்க பார்த்துட்டு. பாய்ங்க, குட் நைட் எல்லாத்துக்கும். இது எப்படி தெரியுமா இருக்கு? எல்லாம் ஒரு ஆளு 5 ரூபா தாள் அந்த மாதிரி. இதெல்லாம் ஐயோ யாரும் லைக் போடாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணாதீங்க. வேணாம் மக்களே, ரொம்ப ஆசைப்பட்டு கேட்குது, அதை பண்ணாதீங்க. ஃப்ரெண்ட்ஸ் பாய். பார்ட் 2ல பார்க்கலாம். நம்ம பாய் சொல்லி பார்ட் 1 பார்க்க முடியாத நிலைமையில இருக்கு. பார்ட் 2 வேற போட்டுக்கிட்டு அந்த பார்ட் 2 பார்த்து மக்கள்லாம் பீதியில செத்து போறதுக்கு பார்க்காம இருக்கிறதே நல்லது. பாய் 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 சொல்லு. இங்க வாமா. இந்த சேனல் ஊத்தி மூடி இருக்கேன்னு சொல்லிருமா. குட் நைட் சொல்லு. பாய் பாய். குட் நைட் சொல்லு. குட் நைட் சொல்லு. பாய் மக்களே, நாளைக்கு பார்க்கலாம்.